Question கவனிங்கம்மா. A is 40% more efficient than C and B is 50% more efficient than A. If A and C together can complete a piece of work in 45 days, then 5 days taken by A, B and C together to complete 50% of work. என்ன சொல்லியிருக்காங்கன்னா C ஓட எஃபிஷியன்சி 100%னா ஓகேங்களா, A வந்து அதோட 40% அதிகமா எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ இதோட 40% அதிகமா 140% ஓகேங்களா. இப்போ B யோட எஃபிஷியன்சி எவ்வளவுனா A எவ்வளவோ அதோட 50% அதிகம். ஸோ இந்த 140ல 50% எவ்வளவு பார்த்தீங்கன்னா 70, இது அதிகமா இருக்கும். அப்போ B வந்து 210% எஃபிஷியன்சியா ஒர்க் பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்படி இதை ஷார்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 0 0 கேன்சல் பண்ணிடலாம். இதை 7 2s ஆர், அடுத்து இது 10.52s ஆர், இங்க 5 2s ஆர். இந்த ரேஷியோல இவங்களோட எஃபிஷியன்சி இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்க, ஏயும் சியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 45 டேஸ்ல முடிக்காங்க. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி 7, சியோட எஃபிஷியன்சி 5, அப்போ டோட்டல் 12. இப்போ 45 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. அப்போ ஒர்க் வந்து 45 × 12 ஓகேங்களா. ஸோ 1045 சார் 450, 245 சார் 90, ஸோ மொத்தம் 540 வரும் ஓகேங்களா. ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளோனா 540ங்கிறது டோட்டல் ஒர்க். இப்போ என்ன சொல்றாங்க, ஏபிசி 3 பேர் சேர்ந்து ஒர்க்ல 50% முடிக்க வர நேரம். அப்போ டோட்டல் ஒர்க் 540, இதுல 50% எவ்வளவு பாத்தீங்கன்னா பாதி 270 ஓகேங்களா. இப்போ இந்த 270 ஏபிசி 3 பேரும் முடிக்கணும். இவங்களோட எஃபிஷியன்சி பாருங்க, இது ஒரு 5, இது ஒரு 10.5, இது ஒரு 7. ஸோ டோட்டல் என்னாச்சு 15 22.5. அப்போ டோட்டல் ஒர்க் 270, அதோட எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு 22.5. இது எப்படி எழுதலாம், 45/2 எழுதலாம். அந்த 2 மேல போயிடும் ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 145 சார், இங்க 645 சார், 640 240 6 5 சார் ஒரு 30. ஸோ 645 சார் 270 வந்துடும். 6 × 2 எவ்வளவு 12. ஸோ 50% 12 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஏபிசி 3 பேர் சேர்ந்து 12 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.